குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய பாராசிட்டமல் சிறப்பில் ஆல்கஹால் விதிகளை மீறி கலக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு சுகாதாரத்துறை சார்பில்? அரசு மருத்துவமனைகள்ல குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாராசிட்டமால் சிறப்புல பெருவாரியாக ஆல்கஹால் விதிகளை மீறி கலந்து விற்பனை செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மருந்துகள்ல ஆல்கஹால் மற்றும் மூலப்பொருட்கள் அனைத்துமே அனைத்து கலவையுமே சரியான விகிதத்திலேயே தயாரித்து விற்பனை செய்யப்படுவதா சுகாதாரத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுமக்களிடையே தவறான முறையில வதந்தி பரப்ப வேண்டாம் எனவும் யூடியூப் இன்ஃபுளுசர்களுக்கு வேண்டுகோளையும் சுகாதாரத்துறை முன்வைத்திருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகளை வழங்கப்படக்கூடிய அந்த மருந்துகளுடைய தரத்தை சமூக வலைதளங்கள்ல விமர்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூபர் மாரிதாஸ் அரசு மருத்துவமனைகள்ல குழந்தைகளுக்கு ஜுரத்திற்காக வழங்கப்படக்கூடிய அந்த பாராசிட்டமால் டானிக்ல 95% வரை ஆல்கஹால் மட்டுமே கலந்திருப்பதாகவும், டாஸ்மாக் கடைகளை காட்டிலும் மருத்துவமனைகள்ல குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய மருந்துகள் போதைப் பொருளாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அவருடைய இந்த விமர்சனம் குறித்து தான் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருந்து கடை இது தொடர்பாக விளக்கத்தை வழங்கியிருக்கிறாங்க. பாராசிட்டமால் மருந்தை கரைப்பதற்கு ஆல்கஹால் பயன்படுத்துவது என்பது வழக்கமான ஒன்று. ஆல்கஹாலுடைய அளவு என்பது 10% என்ற அளவில் தான் இருக்கும். அதாவது 60 மில்லி லிட்டர் கொண்ட அந்த மருந்துல 10%, அதாவது 6 மில்லி லிட்டர் என்ற அளவுல தான் ஆல்கஹால் என்பது இருக்கும் எனவும், ஆல்கஹாலுடைய பியூரிட்டி தான் 95% என அதுல அச்சடிக்கப்பட்டிருப்பதாகவும், அதனை தவறாக புரிந்து கொண்டு இது போன்ற விமர்சனங்கள் முன்வைப்பது என்பது எந்த விதத்திலும் ஆதாரமற்றது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா மீதம் இருக்கக்கூடிய 54 மில்லி லிட்டர் என்பதுதான் மருந்தினுடைய தன்மையாகவும் இருக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சமூக வலைதளங்கள்ல உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளாமல் யூடியூபர்கள் இந்த விமர்சனம் வைப்பது ஏற்புடையதல்ல எனவும், அரசு மருத்துவமனையில் வழங்கப்படக்கூடிய மருந்துகள் அனைத்துமே தரமான முறையில தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்க மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை தரப்புல விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.